ரைட். கரப்பாம்பூச்சியில் உள்ள கால்கள், கரப்பான்பூச்சியில் 3 ஜோடி கால்கள் இருக்கும். இறக்கை 2 ஜோடி. 2 ஜோடியா? கரப்பாம்பூச்சியில் 1 ஜோடி தானே இருக்கணும். தீபிகா ஏமா வரலையா? 2 ஜோடி. உள்ளுக்குள்ள மேலே வந்துட்டு கைட்டினால் ஆனது, அந்த சிவப்பு கலரில் இருக்கும், அது 1 ஜோடி இருக்கும். அதுக்குள்ளே பேப்பர் மாதிரி 1 ஜோடி இருக்கும். கைட்டின், அது அந்த பொருள் எதால் ஆனது? கைட்டின். அது ஆட்டோபாம் வெடித்தா கூட திரும்ப உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்குது. யாருக்கு? கரப்பாம்பூச்சி. தலை இல்லாட்டியும் ரொம்ப நாளைக்கு வாழும், 20 நாளைக்கு தான். தெரியுமா அதெல்லாம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே இருக்குது பாருங்கள். கரப்பாம்பூச்சி உடல் முழுவதும் ஒளி பாதுகாப்பு பொருளால் மூடப்பட்டுள்ளது. கைட்டின் உடல் முழுவதுமே மூடி இருக்கு. அடுத்தது பறவைகளில் எது வந்துட்டு ரெக்கைகளாக மாறி இருக்கு? ஊர்வனை தான் பறவையாக மாறும். சரியா? பரிணாம வளர்ச்சியில் முன்னங்கால்கள். நமக்கு கைகள் எதான்னுச்சு? எது வந்து கையாக மாறிச்சு? முன்னங்கால் தான் கையாக மாறிச்சு. பின்னங்கால் காலாகவே இருக்குது, முன்னங்கால் வந்து கையாக மாறிடுச்சு. பறவைகள் எந்த விதியின் அடிப்படையில் பறக்குது? நியூட்டன். இது முன்னாடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நியூட்டனுடைய 3வது விதி. பாம்போட இயக்கம் சறுக்கு இயக்கம், சறுக்கிட்டு தான் போக முடியும். வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா? அது சறுக்கல். அது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாம்பு நகர்வதற்கு உதவுவது அவற்றோட தசை சுருங்கி விரிகிறது, வளைஞ்சு வளைஞ்சு போகிறத. சுருங்கி விரிகிறதுனால தான் அது நடக்கும். அப்புறம் அதோட செதில்கள் மேலே இப்படி ஒரு செதில்னா எது தெரியுமா? மீனில் இருக்கும்ல, அது மாதிரி பாம்பு மேலே ஒரு சின்னதாக இருக்கும். அப்படி தெரியாது, குத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். மீன்கள் நீந்துவதற்கு உதவும் துடுப்புகளின் எண்ணிக்கை 2 இணை மற்றும் 1 இணையற்ற துடுப்பு. 2 இணை மற்றும் 2 இணையற்ற துடுப்புகள். இணைனா பேரலாக இருக்கணும், சைடில் இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் இருக்கும். ஆமாவா? 1. அப்புறம் வேறு எங்கே இருக்கும்? இங்கே 2 இருக்குமா? மேலே 1, மேலே 1. அப்போ மேலே இங்கே 1 இருக்கும், பின்னாடி 1 இருக்கும், வால். மீன்கள் தனது திசையை மாற்ற உதவும் துடுப்பு வால் துடுப்பு. அதுக்கு பேர், இன்னொரு பேர் காடலாமா. வால் துடுப்பு திசையை திருப்புறதுக்கு. இங்கே பாருங்க, சைடில் 2 இருக்கும், வாலில் 2. சரியா? மேலே 1, அதேமாதிரி மேலே இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும். அந்த மாதிரி. அதே மாதிரி மீன்கள் சமநிலையை பெறுவதற்கு உதவும் உறுப்பாமா, உடல் மற்றும் வாலில் உள்ள தசையாமா. அது எப்படி என்னன்னு தெரில, இது மட்டும் போதும் நமக்கு. சிறுத்தையோட வேகம் 76 km/h. அப்படியே அப்பா, ஃபிசிக்ஸில் மீட்டர்/செகண்ட் பார்த்துருப்போம். எவ்வளோ மீட்டர்/செகண்ட்? 20 மீட்டரா 23 மீட்டரா 36ஆ? அப்படியா? செக் பண்ணிக்கோங்க, அதையும் கம்பேர் பண்ணிக்கணும். 6 கால்களில் நடக்கும் விலங்குகளில் வேகமாக ஓடக்கூடியது கரப்பாம்பூச்சி. ஆமாவா? கண் மிகிற நேரத்தில் காணாமல் போயிடும். நீந்தும் பாலூட்டி. பாருங்க, பாலூட்டி மம்மல்ஸா குட்டி போட்டு பால் கொடுப்பாங்க. 1 வயிற்றுக்குள்ளேயே வளர்ந்து ஒரு சின்ன உயிராக மாறினதுக்கப்புறம் குட்டி போடும், அப்புறம் பால் கொடுக்கும். 20ஆ? 26. நான் 20 சம்திங். அடுத்தது, தண்ணிகளை வாழ்கிறதுல பெரும்பாலும் எப்படிப்பட்டதுனாக்கா குளிர் ரத்த பிராணிகள். பாலூட்டிகள்லாம் வந்துட்டு வெப்ப ரத்த பிராணி. நல்லா புரிஞ்சுக்கணும். திமிங்கலம், பாலூட்டி. இப்போ நீரில் வாழக்கூடிய வெப்ப ரத்த பிராணி எது? திமிங்கலம். குட்டி போட்டு பால் கொடுக்கும். நீர் யானை அது நீரில் வாழ்கிறதில்ல, அது இது மாதிரி 2ம் ஆம்ஃபிபியன்.
இருவாழ்வியல் நீர் யானைலாம். தண்ணியிலேயெல்லாம் கிடக்கணும்னு அவசியம் இல்லை. இது தண்ணி விட்டு வெளியில் தூக்கி போட்டிங்கன்னா செத்துடும். அவன் தான் நீர்வாழ்வி. ரைட். திமிங்கலம். டால்ஃபின் வந்து 35 மைல் வேகத்தில் நின்றுமா பர் ஹவருக்கு. நாட்டிக்கல் மைல். கடல் மைல். இது கடல் மைலோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எத்தனை கிலோமீட்ரு? 1.8 சம்திங் வரும். 1.8 கிலோமீட்டர் சம்திங். நிலத்தில் மைல் 1.6 வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, போய் ஃபிசிக்ஸ் எடுத்து பாருங்கள். தசைகள் மூலம் இயக்கத்தை கொண்டவை முதுகெலும்பிகள். தசை சுருங்கி விரிகிறதுனால தான் இயங்கும் நம்மலாம். மீன் முதற்கொண்டு எல்லாமே, மீன் பாம்பு எல்லாமே தசை இயக்கம். உடலில் அசையாத மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம உடம்புல அசையாத மூட்டுனா என்ன சார்னா 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், அதான் மூட்டு. இல்லை மண்டை ஓடு இருக்குல்ல, அது மட்டும் தான் ஆகும். மண்டை ஓட்டில் தான் நம்ம ஒரே மோலில் கிடையாது. மண்டை ஓடு அங்கங்கே ஜாயிண்டாக இருக்கும். ஸ்கல்லா? இதாக பாருங்க, ஜாயிண்டாக இருக்கும். அசையாது. ஆனால் இது மற்ற இடத்துல கைகளெல்லாம் மூட்டுருக்குள்ள 2 எலும்பு செய்கிறது இல்லை, அதான் மூட்டு. முழங்கை அசைது, விரல் அசைது, அதெல்லாம் மூட்டு. இப்போ அதெல்லாம் அசையக்கூடியது. மனித உடலில் அசையாத மூட்டு எது? மண்டை ஓடு தான். சற்று நகரக்கூடிய மூட்டுகள், சற்று விலா எலும்புகள். விலா எலும்புலாம் இருக்குல்ல, அது விரிஞ்சு சுருங்கும் லைட்டாக. மார்பக எலும்புக்கும் இடையில், விலா எலும்பிற்கும் மார்பக எலும்பிற்கும் இடையில் இருக்கக்கூடியது. மார்பக எலும்புனா தெரியுமா? நெஞ்சு தொண்டைக்குழியிலேருந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும், அதுதான். இணைப்பு திசுக்களின் கலிதமானவை தசை நார். தசை நார்னா என்னன்னு தெரியுமா? ஒரு தசையையும் இன்னொரு தசையும் இணைக்கக்கூடியது, அதான் தசை நார். கடினமாக இருக்கும். மூட்டுகளின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பவை டெண்டான்கள். இது வந்துட்டு ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் இணைக்கிற இடத்துல இருக்கும், டெண்டான்ஸ். ரைட். டெண்டான் மீள் திசுக்களால் ஆனவை. மீள் திசுனா விரிஞ்சு சுருங்கும். மீள் பழைய நிலைமைக்கு வந்துடும். எத்தனை வகையான மூட்டுகள் உள்ளன? 6 வகையான மூட்டு இருக்காமா. பந்து கிண்ண மூட்டுக்கு எடுத்துக்காட்டு தோள்பட்டை, இடுப்பு. தோள்பட்டை ஜாயிண்ட் ஆயிருக்குல்ல, ஒரு கிண்ணமாக இருக்கும், அதுக்குள்ளே பால் இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், பால் சாக்கெட். இது இதெல்லாம் பந்து கிண்ண மூட்டு. இருக்கா? அந்த மாதிரி ஒரு கப்புமாக இருக்கும், அதில் இருக்கும். இந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்கு பாருங்க எலும்பு, அதுவும் இந்த இடமும் பந்து கிண்ண மூட்டு. எல்லாமே இதுலேயே வந்துடுச்சா? சூப்பர். பால் சாக்கெட்டமா. அடுத்து கீழ் மூட்டு. முழங்கால், முழங்கை, கணுக்கால், அங்கெல்லாம் வந்துட்டு கீழ் மூட்டாமா. கீழ் மூட்டை எங்கே போட்டிருக்கு? அங்கே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த பள்ளத்து மேலே அந்த மூட்டு வளையமாக உட்காந்துருக்கு. அதுக்கு எது எடுத்துக்காட்டு? படம் தெரியுதா? லக்ஷ்மிகாந்த், கார்த்திகேயன் தெரியுதா? இது கீழ் மூட்டு. இதுக்கு என்னம்மா இங்கிலீஷில் ஞாபகம் இருக்கா? எடுத்து பாருங்கள். முழங்கால், முழங்கை, கணுக்கால். ஒரு சைடு தான் அப்படி திருப்ப முடியும். பந்து கிண்ண மூட்டுனா எல்லா பக்கம் திருப்பலாம் பாருங்கள் கையை. இது ஒரு சைடு மேலே கீழே இப்படி தான் செய்ய முடியும். முழங்கால், முழங்கை, கணுக்கால். அடுத்தது மூளை அச்சு மூட்டு. முள்ளெலும்பு சுழல் அச்சு முனை மூட்டு. மூளை அச்சு மூட்டு, முள்ளெலும்பு சுழல் அச்சு மூட்டு. முள்ளெலும்பு சுழல் அச்சு மூட்டு.
இன்ச் ஜாயிண்ட் அது. ரைட். மூளை அச்சு மூட்டு. எதை சொல்கிறான்னு எனக்கு தெரியல. சரி ரைட், அது பேசிக்குவோம். அடுத்தது முண்டணையா மூட்டு. மணிக்கட்டு. மணிக்கட்டு வந்து என்னவா? முண்டணையா மூட்டு மணிக்கட்டுக்கு. கை மணிக்கட்டு இருக்குல்ல, அது முண்டணையா மூட்டு. இந்த மாதிரி மணிக்கட்டு. அடுத்தது எடுத்துக்காட்டு எது எதுன்னு பார்த்துக்கோங்க. வழுக்கு மூட்டு. முள்ளெலும்பு முதுகெலும்புகளில் செயல்பாட்டில். வழுக்கு மூட்டு. வழுக்கு மூட்டுனா அந்த பின்னாடி இருக்குல்ல முதுகெலும்பு, அதில் கப்பு கப்பாக இருக்கும் ஒரு எலும்புக்கு இன்னொரு எலும்புக்கு நடுவில். அதனால தான் குனிஞ்சு விழிய முடியும் நம்மளால். வழுக்கு மூட்டு. சேன மூட்டு. கட்டை விரல், தோள்பட்டை, இந்த இடத்துல தோள்பட்டை, உட்செவி உள்ளுக்குள்ளே காதுக்குள்ளே, இதெல்லாம் வந்து சேன மூட்டு. இந்த மாதிரி இருக்கும் போல் இருக்கும். இது மாதிரி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஷேப்பு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அதான் ஒரு பேர். இது வழுக்கு மூட்டு. வழுக்கு மூட்டு எது? இது வழுக்கு மூட்டு. சாரி, இதுவா? இதில் பின்னாடி. ரைட். அப்போ 6 வகையான மூட்டு இருக்குது. எது எதுக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. மூட்டுகளுக்கு இடையே காணப்படும் திரவம் சினோவியல். சினோவியல் திரவம். இல்லு போட்டுக்கோங்க. சினோவியல் லிக்விட். அதாவது மூட்டு ரெண்டு, இங்கே பாருங்க, ரெண்டு சாலிடு. ஒன்றோட ஒன்று உரசனா என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஆகும், தேஞ்சு போயிடும். அதனால் ரெண்டு மூட்டுக்கு நடுவில் ஒரு லிக்விட் இருக்கும். அதனால் தேயாமல் பார்த்துக்கும். ஜவ்வு கிடையாது, தண்ணி மாதிரி இருக்கும். ஜவ்வு வேறு, இது வேறு. ரைட். அது மாதிரி இருக்கும். அந்த தண்ணி தீர்ந்து போச்சுன்னா தான் இந்த மூட்டு ரெண்டும் உக்காந்துக்கும். ஒன்றோட ஒன்று உரசும், மூட்டு வலி எடுத்துக்கும் வயசான காலத்தில். அந்த திரவம் எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு? சாப்பாட்டில் தான் கிடைக்கும். இப்போ ஒழுங்காக சாப்பிடணும். அதனால தான் 100 வயசு வரைக்கும் கிளம்பலாம். அவர் ஆள் சுருங்கி போயிடுவார், இருந்தாலும் நல்லா நடந்துக்கிட்டு இருப்பார். மூட்டு வலி வருது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி. புறச்சட்டகத்திற்கு எடுத்துக்காட்டு. புறச்சட்டகம்னா வெளியிலேருந்து பாதுகாப்பு கூடியது, எலும்பு மாதிரி. எக்ஸோ ஸ்கெலட்டன். நம்மளதுலாம் எண்டோ ஸ்கெலட்டன். புறச்சட்டகம் மீனில் உள்ள செதில்கள், ஆமையில் வெளிப்புற கடின அடுக்கு, பறவைகளில் மேலே இறகு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்து? புறச்சட்டகம். வெளியிலேருந்து பாதுகாப்பு கொடுக்குறது. ஆமாம். சிறகுல இருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்கும் பாருங்கள், சிறகுல குச்சி குச்சியாக இருக்குல்ல, அது இந்த வெளியிலேருந்து. அகச்சட்டகம். எண்டோ ஸ்கெலட்டன். எண்டோ ஸ்கெலட்டன். இது இப்படி வருதா? எண்டோ ஸ்கெலிட்டன். சரியாக போச்சு. இது மட்டும் ரீயை மட்டும் மாற்றிக்கணும். மனித உடல், முதுகெலும்புகள் எல்லாத்துலேயும் நம்மளை தான். எலும்பு உள்ளே இருக்கா, உள்ளேருந்து பாதுகாப்பு கொடுக்குது. எண்டோ ஸ்கெலட்டன். எலும்பு எதால் சாரானது? கால்சியம், பாஸ்பரஸ். இது ரெண்டும் சேமிக்கக்கூடிய இடம் எது? எலும்பு. தொடை எலும்பின் மற்றொரு பெயர் ஃபீமர். நம்ம உடம்புல நீளமான எலும்பு எது? தொடை எலும்பு தான், ஃபீமர் தான். ரைட். மிக லேசான எலும்பு. நடு செவிலில் உள்ள ஸ்டாப்பஸ். சாஃப்ட்டு, ரொம்பவே சாஃப்டானது. இந்த இது இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல. அதானே? ரைட். ஸ்டாப்பஸ். மனித உடலில் நீண்ட எலும்புகள் காணப்படும் பகுதி. கையும் காலும் அங்கே தான் நீளமாக இருக்கும் இருக்கிறதுல எலும்பு. இங்கே பாரதி ராஜா வரலையா? அடுத்தது மனித உடலில் குறுகிய எலும்புகள் காணப்படும் பகுதி. மணிக்கட்டு, முதுகெலும்பு. மணிக்கட்டு ஒரு சின்ன எலும்பு இருக்கும் போல் இருக்கு அந்த இடத்துல. இந்த மொட்டு இருக்குல்ல, அதுவாக இருக்கும்.
இடத்துல. அப்புறம் முதுகெலும்பு. முதுகெலும்புலாம் பார்த்திங்கன்னா இப்படி சின்ன சின்னதாக அடிக்கடிக்கு தான் வச்சுருப்பாங்க, உயரம் கம்மி தான். மனித உடலில் தட்டை எலும்புகள் காணப்படும் உறுப்பு தோள்பட்டை, இடுப்பெலும்பு. இடுப்பெலும்பு, மண்டையோடு, மண்டையெல்லாம் பட்டையாக தான் இருக்கும், தட்டையா, விலா எலும்பு. மனித உடலில் ஒழுங்கற்ற எலும்புகள் முதுகெலும்பு, முழுகெலும்பு தொடர், கீழ்த்தாடை, அன்னம், மேல்தாடை, தாழ்வான நாசி குழாய். இதெல்லாம் வந்து ஒழுங்கற்ற எலும்புகள். ஒரு குறிப்பிட்ட ஷேப் எதுவும் சொல்ல முடியாது, கஜாமஜான் இருக்கும். அச்சு எலும்புகள் மண்டையோடு, முதுகெலும்புகள், மார்பக எலும்பு. எத்தனை பேர் எதுக்கிட்ட வச்சுருக்கீங்க? முதுகெலும்பு தொடர், இதெல்லாம் வந்து அச்சு எலும்பாகும். மொத்த எலும்புகள் மண்டையோட்டில் 22. மண்டையோட்டில் கிரேனியத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை. கிரேனியனா மேலே கூடு இருக்குல்ல, வாயெல்லாம் விட்டுருங்க. மொத்தம் 8. ட்ரை பண்ணிங்களா? 7 சொன்னீங்களா? 7 பக்கமாக சொன்னீங்க. 8. முகத்தை உருவாக்க எலும்புகள் எண்ணிக்கை. அப்படியாப்பா, முகத்துக்குள்ளே மட்டும் 14 எலும்பு இருக்காம. 14 8 22. அதான். மண்டையோட்டில் அசையும் எலும்பு கீழ்த்தாடை. கீழ்த்தாடை மட்டும்தான் அசையும், வேறு எதுவுமே அசையாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். முள்ளெலும்பு தொழிலில் 7 கழுத்து எலும்பு, 12 மார்பு எலும்பு. இங்கே கழுத்து இருக்குல்ல, அங்கே மட்டும் 7 இருக்காமா. அப்புறம் 5 இடுப்பு எலும்பு இருக்காமா முள்ளெலும்பு தொடரில், மேலே இருந்து கீழே வரைக்கும். பின்னாடி முதுகெலும்பு தொடருக்குள்ள கழுத்தெலும்பு 7, மார்பு நெஞ்சுக்கு பேரலாக இருக்குது பின்னாடி 12, அது போட்டு 12. இடுப்பில் மட்டும் 5 எலும்பு இருக்குது. டோட்டலாக எத்தனை? இப்போ முள்ளெலும்பு தொடரில் மொத்தம் எத்தனை இருக்குது? இன்னும் இருக்குது 5 திருகெலும்புகள் இருக்காமா, 3 வால் எலும்பு. இப்போ மொத்தம் எத்தனை? 7 19 24 29 32. கரெக்டா? அப்படியேப்பா. விலா எலும்புகளின் எண்ணிக்கை 12 ஜோடி. முன்னாடி நெஞ்செலும்பு இருக்கா, கழுத்து கீழே, பின்னாடி முதுகெலும்பு தொடர், அது ரெண்டும் இணைக்கிறதா என்னது? விலா எலும்பு. ரிப்ஸா? ரிப் விலால் 12 ஜோடி இருக்காம. இதில் 10 ஜோடி வந்து மார்பெலும்போட வந்து ஒட்டும். இதான் நல்லா தெரியுது. இதான் வந்து நெஞ்செலும்பு. இது முதுகெலும்பு தொடர் பின்னாடி. இதெல்லாம் தான் வந்து என்னது? அந்த விலா எலும்புகள். இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது? முக்கியமான லங்ஸு, இதயம் எல்லாம். இது பாருங்கள், இதில் 10 ஜோடி வந்துட்டு இது வரைக்கும் போய் அதில் சேரும். 2 ஜோடி இருக்குல்ல, தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கு, முன்னாடி சேராது. இந்த இடத்துல அமைக்கி பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது, நாளையிலேருந்து ஜிம்முக்கு போகாதீங்க காலைல. ரைட். அடுத்தது சாயந்தரமாக போங்க. 2 ஜோடி கேட்பாங்க. இதை மிதக்கும் விலா எலும்புகள் அப்படிம்பாங்க. ரைட். தோள்பட்டை எலும்பு, தோள்பட்டை பெக்டோரல் எலும்பு, பெக்டோரல். இருக்கா? தோள்பட்டை. இதுதான் தோள்பட்டை எலும்பு. அடுத்தது இடுப்பு எலும்பு பெல்விக் வளையம் என அழைக்கப்படுகிறது.
இது அப்படியே இது வால் எலும்பு, அதெல்லாம் இதெல்லாம் அது இது உக்காந்துருக்கும். இது ஃபுல்லாக இது மேல் கை எலும்பு ஹியூமரஸ். இங்கே இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்து முழங்கை வரைக்கும் வருது. முழங்கை எலும்பு வந்துட்டு அல்னாவாம். அடுத்தது முழங்கை எலும்பு. புன்னைக்கு 17 தசைகளும் கோவப்பட 42 தசைகளும் தேவைப்படுமா. அதனால தான் அதிகமாக கோவப்படாதீங்க, சீக்கிரம் செத்து போயிடுவீங்கம்பாங்க. அதிகமாக வேலை செய்கிறனால என்ன ஆகும், அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். வேறு அதிகமாக வேலை செய்யும் தசைகள் கண் தசைகள். ஆமாம் தானே, சிமிட்டிக்கிட்டே இருக்கணும். இதய தசை வேறு, அதுக்கு மேலேயாமல் இது எலும்பு தசைகளுக்கு மற்றொரு தசை. எலும்பு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல அந்த தசை வரித்தசை அல்லது தன்னிச்சையான தசை. தன்னிச்சையானாக்கா வாலண்டரி, நம்ம விரும்பினா தான் அது வேலையை செய்யும். தன்னிச்சைனா நம்ம விரும்பினா தான் செய்யும். வாலண்டரி மசில் பல உட்கருகளை கொண்டு இருக்கும். ஏன்னா அது அதிக டைம், ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க இவங்க தான். அதனால் உட்கரு அதிகமாக இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவும் அதிகமாக இருக்கும். தன்னிச்சையற்ற தசைகள் ஒற்றை மைய உருவை கொண்டுள்ளது. ஒரே ஒரு மைய கரு இருக்கும், அவ்வளோதான். தன்னிச்சையற்ற தசைகள்னால் இது நான் வாலண்டரி மசில். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம், இதயம் அதுவாக தானே இயங்கிட்டு இருக்கு. நம்ம சொன்னாலும் அதெல்லாம் செய்யாது, அது பாட்டில் இயங்கிட்டு இருக்கும். அதுக்கு முடிஞ்சு போச்சு, என்னால் முடியலான்னு நின்றும், அவ்வளோதான். ஓடுனாலும் ஓடாது. அது லங்ஸு, கிட்னி, அப்புறம் லிவரு எல்லாமே தன்னிச்சையற்றது தசைகள். சாஃப்டாக இருக்கும். அது பாட்டில் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பிரெயின் அதே தான். ஒற்றை மைய கரு இருக்கும், ஒரே ஒரு கரு தான் இருக்கும். அதேமாதிரி மைட்டோகாண்ட்ரியா ஒன்று தான் இருக்கும் போல் இருக்கும். அடுத்தது மூணாவது இதய தசை. இதய தசையும் தன்னிச்சையற்ற தசை தான், ஆனால் இதய தசை வேறு. இதயத்தை தவிர மற்ற உறுப்புகள்லாம் மிருதுவான தசைகள், சரியா, சாஃப்ட் மசில். இதய தசை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றும் இது 1 முதல் 3 மைய உட்கருவை கொண்டுள்ளது. தன்னிச்சையற்றது இதுவும் தன்னிச்சையற்றது. கஜா புயல் வந்த ஆண்டு 2018. ஓக்கி புயல் வந்த ஆண்டு 2000, அதே வருஷம் அடிச்சு தூக்கிடுச்சு. உலகில் உள்ள சிற்றினங்களில் 80% வெப்பமண்டல காடுகளில் மலைக்காடுகளில் உள்ளன. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வெப்பமண்டலம் ஜாகிரஃபியில் பார்ப்போம், சரியா. 80% அங்கே தான் இருக்குது. அங்கே தான் மழையும் அதிகமாக இருக்கும். மழை மீன்ஸ் ரெயின்ஃபால். அதே மாதிரி இப்படி வாங்க, தள்ளி வாங்க, அதே மாதிரி வெப்பமும் அதிகமாக இருக்கும், சரியா. உயிர்களுக்கு அடிப்படையான கார்போஹைட்ரேட் தயாரிக்கணும்னா என்னென்ன வேணும்னு கேட்டேன். வாட்டர். அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதை விட்டுருங்க. அப்போது தண்ணியும் நீரும் வெப்பமும் அதிகமாக எங்கே இருக்கும், இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள். இங்கிலீஷில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க, அல்லது இன்னொரு பேர் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். 2 பேர் அதுக்கு இங்கிலீஷில். சைபீரியன் கிரேன் அப்படியேப்பா. இப்போல்லாம் வந்துட்டு நம்ம கிழக்கு கடற்கரை, அப்புறம் காஞ்சிபுரம், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஏரி, குளம், கொட்டை, அங்கெல்லாம் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு நிறையா பறவைகள் இருக்கும். வந்திருப்பாங்க, நவம்பர்லேயே வந்திருப்பாங்க. அங்கேருந்து எங்கேருந்து வருவாங்கனாக்கா சைபீரியாவிலேருந்து வந்திருப்பாங்க. சைபீரியானா என்ன சார்? நம்ம இங்கே இருக்கோம், இந்த ஏரியா தான் சைபீரியன் ரீஜன். அங்கே இப்போ குளிர், பயங்கரமான குளிர், உறைபனி, தண்ணி இருக்காது, சாப்பாடு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அங்கேருந்து பறந்து வந்துடுவாங்க. எப்போ நவம்பர் மாதம்லாம், அக்டோபர் நவம்பர்லாம் கிளம்பிடுவாங்க. கிளம்பி அப்படியே வந்துடுவாங்க.
1 மாதத்துக்குள்ளே இங்கே வந்து சேர்ந்துருவாங்க. இங்கே இருப்பாங்க, பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணுவாங்க, முட்டை போட்டு குஞ்சியை பொறித்து அந்த குஞ்சி வளர்த்துருவாங்க. பறவையை வளர்த்து அது பார்க்க ரெடி ஆகிடும். மார்ச் மாதம்லாம் கிளம்பி போயிடுவாங்க, ஜாயின்னு அங்கே போவாங்க. அதான் வலசை போதல். தமிழில் அப்போவே இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், வெளிநாட்டிலேருந்து வருது அப்படின்னு. வலசை போதல் அதுக்கு பேர். அது மாதிரி உலகம் ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் உள்ள பறவைகள் பறந்து இங்கே வந்துட்டு போகும், அந்தந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போகும். அது மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் வரும், இங்கே வரும், எங்கேருந்து வருவாங்க. சைபீரியாவிலிருந்து இந்தியாவிற்கு வலசை வருகிறது. உலகில் மிகப்பெரிய வெப்பமண்டல காடு, மலைக்காடு, வெப்பமண்டல மலைக்காடு, மிகப்பெரிய வெப்பமண்டல மலைக்காடு. அமேசான் காடு. தென் அமெரிக்கா, பிரேசில். தென் அமெரிக்காவில் இருக்குது, பிரேசிலில் அதிகமாக இருக்கும், நிறையா நாடுகள் கவர் ஆகாது. இந்த பாருங்க, இந்த இடத்துல பிரேசிலில் தான் அதிக இடம் கவர் ஆகும். உலகில் 20% ஆக்சிஜனை அமேசான் காடு தான் உற்பத்தி செய்தாமா. பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நுரையீரலுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் தான் வேணும். ரைட். பசுமை இல்ல வாயுக்கள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். நிறையா கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். அதெல்லாம் வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க. திரும்ப பார்ப்போம், ஜாகிரஃபியில் பார்ப்போம். நீராவி, மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோனு, கார்பன் டை ஆக்சைடு. இதில் அதிகமானவர் யாருன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதை இவர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். நீராவியை தவிர்க்க முடியாது, ஆனால் அவரும் என்னது, பசுமை இல்லை வாயு தான். பசுமை இலையில் பசுமை இல்லை வாய்க்கு. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். சமூக வனவியல் என்ற சொல் முதலில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு, அதாவது சோசியல் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரியுமா? அப்போ இன்னொரு ஃபாரஸ்ட் இருக்கணும் தானே. ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டான், அதில் சோசியல் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறான். அப்போ இன்னொரு ஃபாரஸ்ட் இருக்கணும்ல, வைல்டு ஃபாரஸ்ட். என்ன சார் வைல்டு ஃபாரஸ்ட்டா? ஆமாங்க, வைல்டு அனிமல்லாம் இருக்குது சார். அப்படியா? வைல்டுன்னா என்ன அர்த்தம்? வைல்டு அனிமல்னால் என்ன அர்த்தம்? நான்லாம் என்ன புரிஞ்சு வச்சுருந்தேன்னா, இப்போ கொடூரமான விலங்குகள் போல் இருக்குது அப்படி. அப்போ மான்லாம் கொடூரமான விலங்கா, முயல்லாம் கொடூரமான விலங்கா? அப்படி கிடையாது. மனிதனுடைய உதவி இல்லாமல் தானாக வளரக்கூடியது எல்லாமே என்னது, வைல்டு ஸ்பீசிஸ். அதில் விலங்குனாக்கா வைல்டு அனிமல், சரியா? தாவரம்னா வைல்டு ட்ரீஸ், ஃபாரஸ்ட், அந்த மாதிரி. அது மாதிரி. அப்போ சோசியல் ஃபாரஸ்ட்னா என்ன சார்? வைல்டு ஃபாரஸ்ட்னா அதுவாக வளர்றது. அப்போ சோசியல் ஃபாரஸ்ட்னா என்ன அர்த்தம்? மனுஷன் வளர்க்குற வீட்டு பக்கத்தில் அதெல்லாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம். ரைட். 1977ஆம் ஆண்டு பச்சை வளைய இயக்கத்தை உருவாக்கியவர் வாங்காரி மேத்தாய் அல்லது வங்காரி மேத்தாய் தான் எனக்கு தெரிஞ்சு. வங்காரி இங்கே போட்டுக்கோங்க, மாத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கென்யாவில் அந்த அம்மா 15 மில்லியன் மரங்களை நட்டுருக்கு. ஆமாம், அந்த அம்மாவுக்கு நோபல் பிரைஸ் 2004ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. எதையும் எதிர்பார்க்காம அந்த அம்மா செஞ்சுக்கிட்டே இருந்தது. கேட்பாங்க எந்த ஆண்டு அந்த அம்மா உருவாக்குச்சின்னு கேட்பாங்க. எவ்வளோ மரத்தை நட்டாங்க, எந்த நாடு, யார் அந்த இயக்கத்தை உருவாக்கியவர் யார், இதுலேயே 4-5 கொஸ்டின் இருக்குது. அந்த அம்மாவுக்கு எந்த ஆண்டு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, எதற்கான நோபல் பிரைஸ், 8 கேள்வி இருக்குது இந்த ஒரே ஒரு சென்டென்ஸில். உலக காடுகள் தினம் 21, உலக நீர் தினம் 22, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூலை 5, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28, உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. திங்கக்கிழமை ஒரு அசைன்மெண்ட். மெட்டீரியல் இல்லையா உங்கள்கிட்ட? சரி, மெட்டீரியல் போட்டு தர சொல்கிறேன். இந்த பயாலஜியில் இருக்கக்கூடிய இந்த தினங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிட்டு வரணும். அதை அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதில் ஒரு பேட்டர்ன் பிடிச்சிக்கிட்டோம்னா மறக்காது. இதில் வேறு எங்கே இருக்கும் முக்கியமான தினங்கள்? கெமிஸ்ட்ரியில் இருக்கா? ஜாகிரஃபியில் வரும்.
கெமிஸ்ட்ரியில் இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒன்றா எழுதி வச்சு அந்த இது இல்லைம்மா. ஹிஸ்ட்ரியில் என்ன இதை பற்றி இருக்குது? அதை விடுமா, அது வேறு, அதை விட்டுருங்க. அது கதையோடு புரிஞ்சிக்கலாம். இது தினம் அனுசரிக்கப்படக்கூடிய தினம், புரிஞ்சுதா? அதை விட்டுருங்க, அது வேறு. அது கதையோடு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிங்க, மறக்காது. கதை சொல்கிறேன், மறக்காது, பார்த்துக்கோ. இது வேறு, இது கதை இல்லைல்ல, இது சும்மா இது ஒரு ஃபேக்ட் இவனா கொண்டு வரான், அதனால் அது இல்லை, அந்த தினம் இல்லை. கெமிஸ்ட்ரியில் இருக்கும், ஜாகிரஃபியில் இருக்கும். இது 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 ஃபஸ்ட்டு மெட்டீரியல் போட்டு தர சொல்கிறேன், எல்லாத்துலேயும் கூட எடுத்துருங்க பேசாமல். இந்தியாவில் கிட்டத்தட்ட 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் இருக்காமல். அழியக்கூடிய விலங்குகள் எந்த புக்கில் எழுதுவாங்க? ரெட் புக்கில், சிவப்பு புத்தகத்தில். யார் அதை வெளியிடுவாங்க? ரெட் புக்கு, IUCN. அவற்றில் சில பனிச்சிறுத்தை. இந்தியாவில் பனிச்சிறுத்தை இருக்கா? பனி பிரதேசம் இருக்கா? ஏன் இல்லை? இமயமலை எங்கே கொண்டு வருங்க? இருக்குது. பனிச்சிறுத்தை இருக்குது. அடுத்தது அங்கப்புலி, பெங்கால் டைகர். அங்கே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது நார்மல் டைகர், ஐசியன் டைகர். அது வந்து பெங்கால் டைகர்னு. அது வந்துட்டு சதுப்பு நிலம் இருக்குல்ல, மார்சிலாண்டு, கங்கை பிரம்மபுத்திரா போய் கலக்கிற இடம், அங்கே இருக்கும். ஆசிய சிங்கம் கீர் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். குஜராத்தில் மட்டும்தான் இருக்கும். உலகத்தில் ஒரே நாடு சிங்கமும் புலியும் இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் இப்போதைக்கு. சிங்கம் இருக்கக்கூடிய ஒரே ஏரியா அங்கே கீர் ஃபாரஸ்ட், குஜராத் மட்டும். செமி அரிட் ரீஜன், புல்வெளி. ஃபாரஸ்ட்னால் ஃபாரஸ்ட்டு கிடையாது, அது புல்வெளி. அங்கே மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஊதா தவளைன்னு ஒன்று இருக்காமா. இந்திய ராஜஸ்தானி, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்லா பெருசாக இருக்குது. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் அழியக்கூடிய தவளையில் இருக்கக்கூடிய 132 இவங்களாம் முக்கியமானவங்க. உலக உயிரினங்களின் பன்முகத்தன்மை தினம், பயோடைவர்சிட்டி டே, வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே, மே 22. சிங்கவால் குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுகிறது. சிங்கவால் குரங்கு பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஈஸியாக நம்மகிட்ட பழகிரும். இந்த ஐயப்பங்களுக்கு போகிறவங்களாம் பார்த்துருப்பீங்க. அது சரி, சிங்கவால் மாதிரி இருக்கும். மூஞ்சி கூட சிங்க மாதிரி தானே இருக்குது. இது இந்த கருங்குரங்கு இன்னொன்று இருக்குது, கருங்குரங்கு. அதுதான் ஈஸியாக பழகும். நம்ம கூட கேட்பாங்க, இந்தியாவில் சிங்கவால் குரங்கு எங்கே காங்கன்னு பண்ணிட்டு. அதேமாதிரி காண்டாமிருகம் அஸ்ஸாமில் தான் இருக்குது. காண்டாமிருகம் இப்போ கூட தென்மேற்கு பருவ காட்டுறப்ப வெள்ளம்லாம் போகும், காண்டாமிரம்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு வரும் நியூஸில். வரையாடுகள் காணப்படும் மாநிலம் தமிழ்நாடு. வரையாடு நமக்கு என்னது? நேஷ்னலா? ஸ்டேட் அனிமல். இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? நீல்கிரி தார். ரைட். இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள தாவரங்கள், குட்டை மரமா, ஏதோ மலபார் லில்லியா, ராப்லீசியா மலர், இந்திய மல்லோ, முஸ்லி தாவரம், செங்காந்தல் மலர். செங்காந்தல் என்னது? நம்ம மாநிலத்தினுடைய தாவரம், மலர். தமிழ்நாட்டில் மாநில பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி. ஆமாம், மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் பட்டாம்பூச்சி இனங்களையும் அடியாக போவோம். 32 வகையான பட்டாம்பூச்சி இருக்காங்க மேற்கு. ஏன் நம்ம வீட்டுக்கிட்டே எத்தனை வகையான பட்டாம்பூச்சி பார்க்குறோம்? எப்படி 10வது இருக்கும். இந்த மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும், கருப்பு சிவப்பாக இருக்கும், தீபாவளி டைமில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கிரே கலராக இருக்கும். இதுவே 3 ஞாபகம் வந்துருச்சு. அதில் இன்னும் நிறையா வெரைட்டிலாம் இருக்குது. ஒயிட் கலரில். ரைட். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் பூங்கா உத்தரகண்டில் இருக்குது. கார்பெட் பூங்கா. மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் அப்பயே சென்னை மாகாணம் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் மாகாணம் அப்போ கொண்டு வந்துருக்காங்க, பிரிட்டிஷ்காரன் பீரியடில். அகில இந்திய யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1879. வனப்பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1912. வங்க காண்டாமிருக சட்டம் 1932. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இது முன்னாடியே வந்துருச்சு, என்னால் ரிப்பீட் ஆகுது. அதேமாதிரி இதுவும் 2 முக்கியமான சட்டங்கள் இருக்குல்ல, வனவிலங்கு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு. அதை எழுதிட்டு வந்துருக்கு. தனியாக எழுதிட்டு வந்து நோட்டை காமிக்கிறேன் என்கிட்ட. ஹிஸ்ட்ரியே விட்டுருங்க,
சரியா? பயாலஜி அப்புறம் ஜாகிரஃபி 2ல் மட்டும். ஹிஸ்ட்ரியை விட்டுருங்க. ரைட். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அரிதான மற்றும் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை பதிவு செய்வதற்கான கோப்பு. முன்னாடியே சொல்லிட்டீங்க ஆன்சரு. சிவப்பு தரவு புத்தகம். இதுவும் நீங்களே சொல்லிட்டீங்க. சிவப்பு தரவு புத்தகத்தை பராமரிக்கும் அமைப்பு. இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். IUCN உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. WWF உலக வனவிலங்கு நிதி. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு. வனவிலங்குன்னு சொல்லக்கூடாது, வன உயிரின அப்படி தான் போடணும். வன உயிரின. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு. இல்லை வைல்டு அனிமலா? WWF போடுங்க. ஃபுல் ஃபார்ம் போடுமா? வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சரா? அதான். அப்போ உலக வன சரி இயற்கைக்கான உலக நிதி. அதான் சரியான டிரான்ஸ்லேஷன். இயற்கைக்கான உலக நிதி. இங்கிலீஷ்லேயே பிடிச்சி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடா? வேர்ல்டு வைல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படி தானே போட்டிருக்கு. அடுத்தது ZSI ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய வனவிலங்கியல் ஆய்வு. BRP உயிரினங்கள் பாதுகாப்பு திட்டம். இது போடுமா? ஃபுல் ஃபார்ம் போடுங்க. பயோ லைஃப் பயோமெட்ரிக் பிரமிடா? ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லையே. சரி, இங்கிலீஷில் பார்த்து எடுத்துக்கலாம். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். என்னம்மா? சரி, சென்ட்ரல் மத்திய மாசு கட்டுப்பாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. உலகத்தில் உலக மொத்த பரப்பில் இந்தியாவோட பரப்பு எவ்வளவு? 2.4% தான். 100 ஏக்கர் இருக்குது பூமியிலனா இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குது? 2.4 ஏக்கர். பட் மக்கள் தொகை எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோம்? 13%. இந்தியாவில் சிற்றினங்களின் சதவீதம் ஸ்பீசிஸ் பார்த்தோம் இல்லையா? சிற்றினம் என்னென்னு இந்தியாவில் 7.8% இருக்காமா. 100 வகையான சிற்றினம் இருந்துச்சுனாக்கா அதில் 8 வகையான சிற்றினம் இந்தியாவிலேயே இருக்குது. இப்போ பயோடைவர்சிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். பயோடைவர்சிட்டினா என்ன அர்த்தம்? வேறுபட்ட உயிரினங்கள் ஒரே இடத்துல வாழ்கிறது. தாவர, விலங்கு, மைக்ரோப்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல வாழ்கிறாங்கள, அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட உயிரினங்கள் வாழும். புரிஞ்சுதா? இப்போ எடுத்துக்காட்டு பாலைவனமாக அந்த முள் செடி அந்த மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே மழை பெய்யுமா? அங்கே என்ன மாதிரி இருக்கும்? உயரமான மரங்கள், பசுமை மாறாமல் பெரிய இலைகள் கொண்டு இருக்கும். அந்த மாதிரி செமி ஏரிட் ரீஜன், அரை பாலைவனம், அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? அங்கேயும் முள் புதர் இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இந்த மாதிரி என்ன மரம்? பனை மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே மட்டும்தான் இருக்கும் செமி ஏரிட் ரீஜனில். அதே வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் ட்ரை ஆயிரும், தண்ணி மண்ணில் உள்ள தண்ணியும் காலி ஆயிரும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும்? இலையெல்லாம் கொட்டிடும் மரங்கள். அந்த மாதிரியான காடுகளுக்கு பேர் என்னது? பசுமை மாறா காடுகள். அப்போ அந்தந்த ஏரியாவில் தகுந்த மாதிரி விலங்குகள் இருக்கும். இப்போ பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ பசுமை மாறா காடுகள்லாம் ரொம்ப அடர்ந்து இருக்கும், நெருக்கமாக இருக்கும். அங்கே ஊர்வனம்லாம் நிறையா இருக்கும். முதலை, தவளை அதெல்லாம் நிறையா இருக்கும். புல்வெளியில் வேகமாக ஓடக்கூடிய விலங்குகள்லாம் இருக்கும். சிங்கம், சிறுத்தை, அந்த புல்லில் மேயக்கூடிய மான்கள், எருமை இதெல்லாம் இருக்கும் நிறையா. பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு, முதல்ல எலியை சொல்லணும்.
எலி, தாவரத்தை முன்னாடியே பார்த்தாச்சு. அப்புறம் பாம்பு, அந்த எலியை சாப்பிட்ற பாம்பு. பொந்துக்குள்ளே குழி நோண்டி உள்ளே உயிர் வாழும். பகலில் ஏன்னா பாலைவனத்தில் மேலே வந்துட்டு பயங்கர வெப்பமாக இருக்கும், தாங்காது. அதனால் பொந்துக்குள்ளே நோண்டிட்டு உள்ளே போயிடும். அந்த மாதிரி IUCN IUCN எந்த ஆண்டு இருந்து உருவாக்குனாங்க? 64 9 1969 நினைக்கிறேன். 4 9 இருக்கா? ரைட். அதுக்கான ஹெட் ஆஃபீஸ், அதுக்கான ஒரு ஆஃபீஸை நம்ம இந்தியாவில் திறந்துருக்கானுங்க 2007. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள், நேஷ்னல் பார்க்ஸ் 73 இருக்காமா. இந்தியாவில் உள்ள சரணாலயங்கள், சரணாலயம்னா என்ன சொல்லுவாங்க, சாங்சுரி. ஒரு குறிப்பிட்ட விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக சரணாலயம் இருக்கும். தேசிய பூங்கானா அங்கே உள்ள அப்படியே இயற்கை அப்படியே பாதுகாக்கிறது. உயிர்கோள காப்பகங்கள், பயோடைவர்சிட்டி ரிசர்வ்ஸ், இது அதுக்கு மேலே இன்னும் செக்யூரிட்டி. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் போக முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ள யாரையுமே விட மாட்டான். ரிசர்ச் பண்ணுறவங்க மட்டும் போவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுங்க அங்கே போய் படம்லாம் எடுத்து டிஸ்கவரியில் போட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. யார்? நம்ம ஊர் காட்டில் வந்து இப்போ புதுசாக வந்த அந்த காடுகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம கேடி கண்ணாயிரம் அந்த காட்டெல்லாம் பிடுங்கி அங்கே உள்ள மக்கள்லாம் வெளியில் துரத்திட்டு இருக்கானுங்க. இப்போது துரத்திட்டு அந்த காட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட கொடுக்க போகிறானுங்களாம். அவன் காட்டை பாதுகாப்பான், என்ன பண்ணுவான், இயற்கை வளங்களை வெட்டி எடுப்பான். அதான் நடக்க போகுது. துத்வாவா, அது மட்டும் பாருங்கள், தேசிய பூங்கா. தத்வாவா துத்வான்னு பாருங்கள், உத்தரப்பிரதேசில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. அங்கே தான் எங்கே இருக்குது சிங்கம். கன்கா வந்துட்டு மத்திய பிரதேசம். சுந்தர்பன்ஸ் வந்துட்டு மேற்கு வங்கம். சுந்தர்பன காடுகள் இருக்கு இல்லையா, சதுப்பு நில காடு. துத்துவா தானா? கரெக்டாக இருக்கா? ரைட்டு. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள், கிண்டி 1970 உருவாக்கியிருக்காங்க. மன்னார் வளைகுடா, இது நீர், ராமநாதபுரம் 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். முதுமலை தேசிய பூங்கா நீலகிரியில். முக்கூர்த்தி நீலகிரியில். இயர்ஸ் பார்த்தாச்சு. சரணாலயங்கள், மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனியில் 2016. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை 1991. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 1900. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்பான். அந்த சாம்பல் நிற அணில் சரணாலயம் விருதுநகர். வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம் காஞ்சிபுரம். அந்த பறவைகள்லாம் இருக்குல்ல, அங்கே வேடந்தாங்கலுக்கு வருவாங்க. உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில், பயோடைவர்சிட்டி ரிசர்வ்ஸ். நந்தாதேவி உத்தரப்பிரதேசம். நோக்ரக் மேகாலயா. மனாஸ் அஸ்ஸாம். சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்கம். மன்னார் வளைகுடா நீலகிரி தமிழ்நாடு. சிம்லிபால் அந்தமான் நிக்கோபார் தீவு. அப்புறம் ஒடிசா. இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை, மிருகங்கள்லாம் அடைச்சி வச்சுருப்பானுங்களா, அது தமிழ்நாடு ஜுவாலஜிக்கல் பார்க்கா? ஜுவாலஜிக்கல் பார்க் பரக்பூரா. உலகின் முதல் மிருக காட்சி சாலை வியன்னா சோகன் ஃப்ரம் நகரில் அமைக்கப்பட்டதாம். இந்தியாவில் உள்ள உயிரியல் பூங்காக்களின் எண்ணிக்கை, ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் 800 இருக்காமா. அப்படியாப்போ. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ரசாயன பொருள், பாதரசம், அர்சனிக் போன்ற கன உலோகம். அடுத்து பாலிக்ளோரனைட், பைஃபினைல் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து. இதெல்லாம் ஒரு டேஞ்சரானது. விலங்கு நல அமைப்பு, ப்ளூ கிராஸ், திருடனுங்க அவனுங்க. எங்கே உருவாக்குறாங்க? இங்கிலாந்தில். இந்திய ப்ளூ கிராஸை தொடங்கியவர் கேப்டன் பி சுந்தரம், சென்னையில் 1959. உலக பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் நார்மன் இ போர்லாக். உலக பசுமை புரட்சி, இந்திய பசுமை புரட்சி வேறு, அவர் வேறு. மாசா சுவாமிநாதன், MS சுவாமிநாதன், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. இவரே உலக பசுமை புரட்சி. இவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. பசுமை புரட்சினா என்னம்மா? தொழில் புரட்சி கேள்விப்பட்டிருக்கோம். பசுமை புரட்சினா என்ன?
வெரி குட். ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் பத்தாது, கிளியராக இருக்கணும். மெயின்ஸ்லாம் இருக்குல்ல குரூப் 2ல், இது ஒழுங்காக இருந்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்லாம் சும்மா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தட்டி உங்கள் பேப்பர் தனியாக இருக்கும், மார்க் சூப்பராக இருக்கும். அது பசுமை புரட்சியில் ஆர்கானிக் பசுமை புரட்சின்னு வந்துருச்சு. அது இயற்கையாக. முதல்ல பசுமை புரட்சின்னா என்னென்னு ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணணும். வெரி குட். ஏன் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, பெருகிட்டே போகுது, லேண்டு கம்மியாக தான் இருக்குது, உற்பத்தி திறனை பெருக்கணும். ஒரு ஏக்கரில் 10 மூட்டை விளைஞ்சிட்டு இருந்தால் 60 மூட்டை விளைய வைக்கணும். அதுதான் பசுமை புரட்சி. அதுக்கு என்னென்னலாம் சொன்னோம், முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஃபெர்டிலைசர், அதாவது மாடர்ன் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது. அப்புறம் விதை, சரியா, மாடர்ன் ஹை ஈல்டிங் சீட்ஸ், உயர் ரக வீரிய வித்துக்கள். அப்புறம் வேற என்ன சேர்த்தணும், பூச்சிக்கொல்லி, இதெல்லாம் பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை பெருக்கிறது. அதை செஞ்சவர் யாராம்மா, டாக்டர் நார்மன் இ போர்லாக். உலகத்தில் இந்தியாவில் MS சுவாமிநாதன். தமிழ் விவசாய விஞ்ஞானி நம்மாழ்வார், டாக்டர் கோ நம்மாழ்வார். இந்தியாவின் கோதுமை ரகம் ஹிம்கிரியாமா. வடக்கில், நம்ம ஊரில் விளையாது அது, வடக்கில் நம்ம ஊரில் அது சாப்பிடவும் கூடாது, சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்தியாவில் காலிஃப்ளவர் ரகம் பூசா சுப்ரா, பூசா பனிபந்து K1 ஆமாம், காலிஃப்ளவர் ரகம். தட்டைப்பயிறு ரகம் பூசா கௌரவ். தட்டைப்பயிறு இருக்கா, அது நம்ம ஊரில் விளையும், ட்ரையான ரீஜனில் தான் விளையும். அடுத்தது இந்தியாவின் அவரைக்காய் ரகம் பூசா செம் 2, பூசா செம் 3. பயிர்னாவே எல்லாமே அதில் வந்துடுது, பூசா. அடுத்தது வெண்டைக்காய் ரகமாக பூசா சவானி, பூசா 4A. பயாலஜிக்கல் நேம் தான் எல்லாம். அடுத்தது இந்தியாவின் புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66 ஆமாம், புதுசாக ஒட்டு இதாக இருக்கும். வேர்க்கடலை TMV2 AK10. சடிதி மாற்றத்தை தூண்டும் காரணிகள் மியூட்டாஜென்கள். சடிதி மாற்றம்னா புரியுதா, அதோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். சடிதி மாற்றத்தினால தான் என்ன ஆகுது, அந்த பெரிய பூசணிக்காய் வருது. அதெல்லாம் இயற்கை சடிதி மாற்ற தூண்டிகள், அவங்களுடைய ஜீனில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்க. எக்ஸ் கதிர்கள், ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள். இது என்ன தப்பாக தானே இருக்குது, சிம்பிள் தப்பு. ஒய்ய தலையில் போடணுமா? அடுத்தது புற ஊதா கதிர்கள், அப்புறம் வெப்பநிலை, இதெல்லாம் சடிதி மாற்றத்தை உண்டு கொண்டது. சடிதி மாற்றம்னா என்ன அர்த்தம், அந்த ஜீனில் திடீர்னு சேஞ்சு நடக்கும். மியூட்டேஷன் இங்கிலீஷில், மியூட்டேஷன், ஜீனில் சேஞ்சு நடக்கும். செல் பிரிதலப்போ நார்மலாக இல்லாமல் ஒரு மாற்றம் நடக்கும், சரியா. ஹைப்ரிட் வேறு, 2 இதை ஒட்டி வர வைக்கிறது ஹைப்ரிடு, இது மியூட்டேஷன். வேதியியல் சடிதி மாற்ற தூண்டிகளாம் அவங்களாம். இது நார்மலாக இயற்பியல் சடிதி மாற்ற தூண்டிகள், இது வேதியியல். கடுகு வாயு, நைட்ரஸ் அமிலம்லாம். உவர்த்தன்மை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிரி எதிர்ப்பு தன்மை பெற்ற அரிசி ரகமாக அட்டாமிட்டா 2. உவர்த்தன்மை, உப்பு மண்ணிலையும் விளையுமாமா, சரியா, நோய் பரவாது, அந்த ரகம் இது அட்டாமிட்டா 2. மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் ட்ரிட்டிக்கேல். ஆமாம், ட்ரிட்டிக்கேல். அணு பூங்காவில் அல்லது காம தோற்றத்தில் சடிதி மாற்றத்திற்கு எந்த ஐசோடோப்புகள் இருந்து எந்த காமா கதிர்கள் பெறும்? cesium-133 ஐசோடோப் அணு பூங்காவில் அல்லது காமா தோற்றம். அதாவது இந்த கதிர்கள் இருக்கிற ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் எங்கே நடக்கும், அணு உலையில் தான் நடக்கும். அதுக்கு எந்த அணுவை பயன்படுத்துகிறாங்க, cesium-132 அல்லது கோபால்ட் 60 யூஸ் பண்ணுறாங்களாம். அதை உடச்சி அதிலிருந்து அந்த ரேஸ் எடுத்து அதை கொண்டு வராங்களாம். கோவேரி கழுதை, குதிரை மற்றும் கழுதையின் கலப்பினம்மா கோவேரி கழுதை. இந்த படம் பார்த்தீங்களா, ஒரு படத்தில் விக்ரம் கஞ்சாலாம் கடத்த போவானே, கஞ்சா கடத்துற வேலைக்கு கூட்டிகிட்டு போவானுங்களே விக்ரம், பிதாமகன் இல்லையா, அந்த கழுது தான் கோவேரி கழுதை. கழுதை கோவேரி கழுதை ரெண்டையும் மிக்ஸு, இது உடல் ஒரு மண்ணை வச்சு அதில் உருவானது அது. அப்போ ரொம்ப நேரத்துக்கு உழைக்குமாம். குதிரை நல்லா ஓடும்,
கழுதை நல்லா உழைக்கும். இது ரெண்டுக்கு மிக்ஸ் ஆனோன்னா இதோட உழைப்பு இன்னும் பயங்கரமாக இருக்காம். அதான் கோவேரி கழுதை. குளோனிங் முறையில் முதலில் ஜீன் குளோனிங் 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்காட்லாண்டில் கொண்டுட்டு வராங்க. அது மூலிமா என்ன பண்ணுறாங்க, முதல்ல டாலி அல்லது டோலின்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு செம்மறி ஆட்டை உருவாக்குவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, இப்போ முதல் கரு உருவாகணும். கருமுட்டை எப்படி உருவாகும், அம்மாக்கிட்ட கருமுட்டை இருக்கும், அதில் ஒன்று இருக்கும். அப்பாக்கிட்ட விந்து வரும், அதில் ஒரு குரோமோசோம் இருக்கும். ரெண்டு சேர்ந்து தான் என்ன ஆகும், ஒரு ஜோடி குரோமோசோமாக மாறும். அதுதான் முதல் கரு. கரெக்டா? அப்போ இது அம்மா, இது அப்பா. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஆட்டிலேருந்து ஒரு ஆட்டிலேருந்து இந்த பாட்டை எடுத்துக்கிறானுங்க, இந்த பாட்டை எடுத்துக்கிறானுங்க. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இன்னொரு ஆட்டோட கருவில் கொண்டுட்டு போய் வச்சிட்றானுங்க. இந்த பாட்டும் அந்த ஆடு தான், இந்த பாட்டும் அந்த ஆடு தான். அப்பா அம்மா ரெண்டு கிடையாது. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறான், கருவில் கொண்டு போய் வச்சிட்றான். ஒரு கருவு உருவாக்கி அது வளர்ந்து இந்த எந்த ஆட்டில் இருந்து எடுத்தானோ அந்த ஆட்டோட அப்படியே டிட்டோவாக வந்துடுது, அப்படியே காப்பி. அது ஆனால் ரொம்ப நாள் வாழல, செத்து போச்சு. மனசு உருவாகிறது என்னது, எதுவுமே வழங்காது. 2 மனிதர்களுக்கு இடையான வேறுபாட்டை உருவாக்கும் டிஎன்ஏ சேட்டிலைட்டா, டிஎன்ஏ 17 வேறுபாட்டை உருவாக்குறது டிஎன்ஏ 17 ஆமாம். ரைட்டு. மனிதரில் எத்தனை சதவீத வரிசை தொடர்கள் பொதுவாக காணப்படும்? என்னோடய ஜீன் எடுத்து பார்த்தாலும் சரி, உங்கள் ஜீன் எடுத்து பார்த்தாலும் சரி, 99% ஒன்றா தான் இருக்கும். அப்போ நான் உயரமாக கலர் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம், 1% தான் வித்தியாசம். மற்றபடி 99% ஜீன் அப்படியே ஒத்து போகும். சிம்பன்சிக்கு நமக்கு எடுத்து பார்த்தோம்னாவே 97% ஒத்து போகுமாமா. சரியா? ரைட். விட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்யும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி. இதை மட்டும் செக் பண்ணணும். கோல்டன் ரைஸ், அது தங்க அரிசியா? ரைட்டு. இதை மட்டும் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் ரத்தத்தில் பிளாஸ்மாவின் அளவு 55%. பிளாஸ்மா இருக்குல்ல, ஆமாம். ரத்தத்தில் வேறு யார் இருப்பாங்க, நேற்றே பார்த்தோம்ல, வெள்ளையணுக்கள், சிவப்பணுக்கள், பிளேட்லெட்டு, பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். பிளாஸ்மாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். ஃபேட்டி ஆசிட்டு, அப்புறம் கார்போஹைட்ரேட்டு, நீர், அப்புறம் ஆன்டிபாடிஸ், தேவையில்லாத மைக்ரோப்ஸ்லாம் கொள்ளும்ல, அதுக்கான மருந்து அதெல்லாம் அங்கே தான் இருக்கும். வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்தலுக்கு பேர் என்னவா, சைட்டோரிஸ். வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். எப்போ அதிகரிக்கும், எப்போ தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ளே என்ட்ராயிருச்சோ அப்போல்லாம். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல், லியூக்கோபினியா. இது நோய், அளவோட கம்மியாக இருக்கும். அடுத்தது இரத்த தட்டுக்கள் எண்ணிக்கை குறைதல், த்ரோம்போசைட்டோபினியா, அதுவும் டேஞ்சர். பிளேட்லெட் எப்போ எந்த நோய் குறைக்கும், இரத்த தட்டை? டெங்கு ஃபீவர் தான் இதோட எண்ணிக்கையை குறைச்சிரும். திறந்த வகை இரத்த ஓட்ட உயிரிகள். திறந்த வகைனா நம்மளுக்கு மாதிரி என்ன இருக்காது, நம்மளுக்கு உடம்பு இருக்குது, ஹார்ட்டு, அதிலேருந்து பைப்ஸ் போகுது, அந்த பைப்புக்குள்ளே தான் ரத்தம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இருக்காது, வயிறுக்குள்ளே ஃபுல்லாகவே ரத்தம் இருக்கும், தனி பைப்பு கிடையாது. வயிறுக்குள்ளே ஃபுல்லாக ரத்தம் இருக்கும், அங்கே உள்ள உறுப்புகள் அங்கங்கே இருக்கும், அவங்கவுங்க ரத்தத்துலேருந்து உறிஞ்சி எடுத்துக்குவாங்க. அதுதானது திறந்த வகை இரத்த ஓட்ட உயிரிகள். கணுக்காலிகள், மெல்லுடலிகள், ஆசிட்டியன்கள். மெல்லுடலின்னா அந்த ஜெல்லி மீன் அதெல்லாம். அடுத்தது 3 வகை இரத்த சுற்றோட்டம் கொண்ட உயிரிகள், முதுகெலும்பிகள். 3 வகைன்னு எதை சொல்கிறாங்க, சாரி மூடிய வகையா, தப்பாக போகிறோம். அதானே மூடிய வகை. நம்மளுக்கு மூடிய வகை என்ன அர்த்தம், ஹார்ட்டு, அதுக்குன்னு பைப்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ளே மட்டும்தான் ஓடும், வெளியில் வராது. க்ளோஸ்டு பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் யாருக்கு, முதுகெலும்பிகளுக்கு இருக்குது. தனியாக ஹார்ட்டு,
தனியாக அதுக்குன்னு பைப்பு இருக்கும். அந்த பைப்பு வழியாக தான் ரத்தம் ஓடிட்டு ஓடியார், உடம்பு ஃபுல்லாலாம் இருக்காது. இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிப்பது கரோனரி தமனி, முக்கியமானது. எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறவர் யார்? தமனி தான். வெயின்ஸா? வெயின்ஸ். அது மாதிரி இதயத்துக்கு சப்ளை பண்ணணும்ல, அப்போ தான் அவர் சுருங்கி உரிவாயிரு, அவருக்கு வேணும்ல. இதயத்துக்கு மட்டும் சப்ளை பண்ணக்கூடிய அந்த தமனிக்கு பேர் கரோனரி தமனி, கரோனரி வெயின், இங்கிலீஷில் அதே தான். இதில் என்ன அதிகமாக இருக்கும்? கரோனரி வெயினில், சாரி தமனியில், வெயினில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். கரெக்ட். வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்ட்ரிக்கல் இடையில் அமைந்துள்ள வால்வு முக்கோண வால்வு. வலது ஆரிக்கல், நீங்கள் உங்களை கற்பனை பண்ணிக்கணும், நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இது, இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்குன்னு சொன்னோன்னா அந்த வால்வுக்கு பேர் என்னது? முக்கோண வால்வு. ஃபஸ்ட்டு பிளட்டு இங்கே தான் வந்து என்ட்ராகும், அதுக்கப்புறம் இந்த வால்வு திறக்கும், அப்புறம் இதுக்குள்ளே போகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சுருங்கும், அப்படியே கீழேருந்து மேலே ரத்தம் வெளியில் போகும். சரியா? வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்ட்ரிக்கல் கிடையாது, முக்கோண வால்வு. அதேமாதிரி இடது ஆரிக்கல், மேலே உள்ளது ஆரிக்கல், கீழே உள்ளது வென்ட்ரிக்கல். இது லெஃப்ட்டு, இது ரைட், சாரி இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. சரியா? ரைட் ஆரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இங்கே என்ன ஆகும்? பிளட்டு மேலே தான் வந்து இறங்கும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு வால்வு இருக்கும், அந்த வால்வுக்கு பேர் ஈரிதல் வால்வு அல்லது மிட்ரல் வால்வ் அப்படிம்பாங்க, கேட்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வால்வுக்கு பேர் என்ன? ஈரிதல் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு. மீன்களின் இதய அறை, நமக்கு 4 அறை இருக்கா, இங்கே எத்தனை இருக்கும்? 3 தான் இருக்கும் மீனுக்கு. இருவாழ்விகள் அதேமாதிரி 3. ரெப்டைல்ஸ் ஆம்ஃபிபியன், பெரும்பாலும் ரெப்டைல்ஸ் வந்து இருவாழ்விகள், முதலை கிதலை தவளை இதெல்லாம். முழுமையுறா 4 அறை கொண்ட ஊர்வன. முழுமையுறா 4 இதய அறை கொண்டவை. இதிலிருந்து பரிணாமம் 3 அறையிலேருந்து 4 அறையாக மாறுது. யாருக்கு? ஊர்வனவுக்கு மாறுது, ரெப்டைல்ஸ். 4 இதய அறை கொண்டவை நம்ம பறவைகள், பாலூட்டிகள், முதலைகள். முதலை வந்து ஊர்வன. இதயத்திலிருந்து வெளியேறும் தமனிகளில் காணப்படுபவை. என்னத்தை சொல்கிறாங்க? தப்பாக போட்டிருக்க. இது சரி செய்யணும், அன்றைக்கி நான் சொன்னதை வச்சு எழுதணும். இதை இதயத்திலிருந்து வெளியேறும் தமனிகளில் காணப்படுவை. அங்கே ஒரு வால்வு இருக்கும், அரைச்சந்திர வால்வு. சரி, இது இருக்கட்டும், பார்ப்போம். உடல் இரத்த ஓட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது? சிஸ்டமிக். ஒற்றை இரத்த ஓட்டம் காணப்படும் விலங்குகள், மீன்கள், இருவாழ்விகள் மற்றும் சில ஊர்வனமாகும். ஒற்றை இரத்த ஓட்டம் அது எப்படின்னு என்னன்னு தெரில எனக்கு, பார்த்துக்குவோம். மனிதனின் இதய நீட்டிப்பு நிமிடத்திற்கு 72 முதல் 75 தடவை. சுருங்கி விரியுதில்ல, அது. நியூரோஜெனிக் எனப்படுபவை வலைதசை புழுக்கள், கணுக்காலிகள். நியூரோஜெனிக், ஆமாம், அவங்களாம். மயோஜெனிக் மனிதனிடம் உள்ளது, மயோஜெனிக். மெல்லுடலிகள் முதுகெலும்பிகளில் இருக்காமா. அதாவது இந்த இதய துடிப்பு இருக்கு இல்லையா, அதில் 2, மயோஜெனிக்கு நியூரோஜெனிக். மயோஜெனிக் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல இதயம் துடித்து பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புது. இங்கே இது வலை தசைப்புழு, கணுக்காலிகள் அப்படி கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு பேர் நியூரோஜெனிக். ஆமாம். நாடி துடிப்பு, கையில் அந்த இடத்துல பிடிச்சா வரும்ல, இதய துடிப்பு. இது நாடி துடிப்பு. இதய சுழற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கார்டியா சுழற்சி. ஆமாம்.
இப்போ ரத்தம் உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்ப இதயத்துக்கு வருதில்ல அது. அதேமாதிரி இதயம் சுருங்கி விரிகிறது, அதை சொல்கிறாங்க இதய சுருங்கி. கார்டியா அப்படின்னா இதயத்தை குறிக்கும். கார்டியா சைக்கிள். ஒரு இதய சுழற்சி எடுத்துக்க 8 வினாடி ஆகுமா. சுருங்கி விரியதில் 8 வினாடிங்கன்னா 0.8 செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டை 10 சம பங்காக போட்டு 8 பங்கு போட்டுக்கோங்க. அதான் சுருங்கி விரியணும், திரும்ப சுருங்கணும். இதுதான் ஒரு சைக்கிள். சுருங்கி இருக்கு, விரிஞ்சிருச்சு, திரும்ப சுருங்கணும். இதுதான் ஒரு சைக்கிள். அதுக்கு ஒரு செகண்டில் இவ்வளோ நேரம் இருக்குது. ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தமானது. இதுதான் பிபி, பிளட் ப்ரெஷர். இது மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும், கம்மியாக அது கீழே போகக்கூடாது. இவ்வளோ இருக்கணும் நார்மலாக. உயர் ரத்த அழுத்தத்துக்கு ஹைப்பர் டென்ஷன், குறை ரத்த அழுத்தத்துக்கு ஹைப்போ டென்ஷன். ஹைப்போனா கீழே அப்படின்னு அர்த்தம், நார்மலோட கம்மியாக இருக்கிறது. இரத்த அழுத்தத்தை கண்டறியும் கருவி ஸ்விக்மோ மானோமீட்டர். அனைவரிடமும் ரத்தம் பெறும் வகை ஏபி பிளட் குரூப் இருக்கால, அவன் எல்லாத்துட்டையும் வாங்கிக்கலாம் ரத்தம். இரத்த கொடையாளி, இவன் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஓ வகை. நிணநீர் உள்ள பகுதிகள் பொருட்கள் ஊட்டப்பொருள். நிணநீரில் உள்ள பகுதி பொருட்கள். நிணநீரில் உள்ள பகுதி பொருட்கள் நம்ம சாப்பாடு பொருட்கள்லாம் இருக்குல்லையே, அது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, டபிள்யூபிசி. எது இருக்காது? ஆர்பிசி இருக்காது. ஆர்பிசி இருக்காது, பிளேட்லெட் இருக்காது. எதில்? நிணநீரில். லிம்ஃபு வெள்ளையாக இருக்கும். இது என்ன வேலை செய்யணும்னு பார்த்தோம். ரத்தம் போகாத இடத்துக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும், அதான் அவரோட வேலை. ஒரு சில இடத்துல ரொம்ப மைன்யூட்டான சந்துக்குள்ளெல்லாம் போக முடியாது ஒரு ஆள் ரத்தத்தினால. ஆனால் அவங்க 2 பேரும் கழிச்சு விட்டோன்னா இவங்க கொஞ்சம் ஃபில்ட்ராகி வந்துடுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. ரத்தம் செல்லாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்களும் கழிவுப் பொருட்களையும் கடத்துபவை யார்? நிணநீர், லிம்ஃப். முடிஞ்சா ரைட். இதில் ஒரு சில கரெக்ஷன் மட்டும் பார்க்கணும், பார்ப்போம்.